இந்த இடத்திலிருந்து உருவாக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல உலகத்தை நீங்கள் உருவாக்குகின்ற பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அகாடமியா பார்க்கறது, இது ஒரு பட்டறையாக நான் பார்க்கிறேன். பட்டறையில் இன்னொரு பிளாக் நான் திறந்திருக்கேன். ஏன் பட்டறை என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஐஏஎஸ் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் இஸ் த ஸ்டீல் ஆர்மர் ஆஃப் த பீப்புள் அப்படின்னாங்க. நீங்க தான் கேடயங்களே. நீங்க உங்களை பார்க்கும்போது எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையா நான் பார்க்கிறது என்னன்னா, ஒரு கல்வித்துறை அமைச்சராக கல்வியால் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. எங்களுக்கு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தா மக்களால் அளிக்கப்படுகின்ற அதிகாரம், அதன் மூலமாக நாங்கள் மக்கள் சேவை ஆற்றுவோம். ஆனா ஒரு கல்வியால் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக மக்கள் சேவை ஆற்றக்கூடியவர்கள் நீங்க. நாங்க மாறிக்கிட்டே இருப்போம். மக்கள் என்பது நம்பிக்கை வைத்தா நாங்கள் இந்த பொறுப்பு, அமைச்சருங்கிற பொறுப்பு, இங்க சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு, இங்க கவுன்சிலர் பொறுப்பு, மக்கள் என்பது வைக்கிற நம்பிக்கை. நாங்கள் என்னதான் மாறினோம் என்று சொன்னாலும் மாறாமல் அந்த பணியில் பணியாற்றக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்க தான். அதிகாரியா வரக்கூடிய நீங்க. ப்ரூவன் ட்ராக் வச்சிருக்கக்கூடிய ஒரு அகாடமியை பார்த்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்றிருக்கிறதாகத்தான் இந்த அகாடமியை நான் பார்க்கிறேன். நான் இதுல பொதுவாக ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் நிறைய இளைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க எப்போதுமே. நான் இந்த கலெக்டர் மாதிரி இருந்தேன். நான் நிறைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்லும் கூட நான் பேசும்போது தான் கேட்பேன், என்ன ஆகணும்? ஒன்னு போலீஸ் ஆகணும் கை தூக்குவாங்க, இன்னொன்னு கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க. அப்ப அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன். நான் படிக்கணும் அப்படிம்பாங்க. அதை தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். நல்லா படிங்க, தேர்ச்சி பெறுங்கள். நாட்டு மக்களுக்காக மற்றவங்களுக்கு நம்ம சேவையாற்றுற மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாமே அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு பணியில நீங்க முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள போறீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அதுவும்